ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். சி அகாடமியிலிருந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜேஇஇ மெயின் 2025 செக்ஷன் 2 ஏப்ரல் மாதத்துக்குரிய எக்ஸாமினேஷன் எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட், அந்த அப்ளிகேஷன் எடுத்து அக்னாலஜ்மெண்ட் எடுத்து ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அதுக்குரிய மாற்றக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அந்த மாற்ற ஆப்பர்ச்சுனிட்டியில் மாற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் நமக்கு எக்ஸாமும் எழுதலாம், ஸ்கோரும் நல்லபடியாக வரும், அட்மிஷன்லையும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதனால ஒரு வாட்டி எடுத்து எந்த கரெக்ஷனும் இல்லைன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடலாம். இன்கேஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன கரெக்ஷன்ஸ்லாம் மாற்றிக்கிறதுக்கு அவங்க என்டிஏ வந்து நம்மளுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நம்ம மாற்றிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வாங்க டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெப்சைட்டு ஜேஇ வெப்சைட்டில் நம்ம உள்ள போனோம்னா நம்ம வெப்சைட் பார்த்தீங்கன்னா jemain.nta.nic.in. சரிங்களா? இந்த வெப்சைட்ல உள்ள போனோம்னா நம்மளுக்கு அவங்க நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் இன் பர்டிகுலர்ஸ் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் மெயின் 2025 செக்ஷன் 2 ரிகார்டிங் கொடுத்துருக்காங்க. சரி சார், இந்த செக்ஷன் 2 போறவங்க மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியுமா, செக்ஷன் 1 போனவங்களாம் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருனாலையும் பண்ண முடியும். அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கரெக்ஷன் டேட் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2க்கு 27th February to 28th February நைட்டு 11:50 PM. சரிங்களா? இதுல என்னென்ன கரெக்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஆஸ் பர் அனெக்ஷர் 1ல் கொடுத்துருக்க பற்றி கரெக்ஷன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அனெக்ஷன் நம்ம சொல்றேன். நம்மளுக்கு இது யார் யார் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து உங்களுக்கு லாஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 28th February 2025. சரிங்களா? நைட்டு 11:50 வரைக்கும். அதுக்கப்புறம் எந்த ஒரு காரணத்துக்கு கொண்டியும் நோ ஃபியூச்சர் எக்ஸ்டென்ஷன் ஃபார் தி டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷனுக்கும் கரெக்ஷனுக்கும். சரிங்களா? இன்கேஸ் ஃபியூச்சரில் எந்த கரெக்ஷனுக்கும் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் டேட் லாஸ்ட் என்னைக்கு முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 25th February 2025 அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஓகே. நம்மளுக்கு அப்ளிகேஷன்ல என்னென்ன கரெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 1 அப்ளை பண்ணவங்க, செக்ஷன் 2 அப்ளை பண்ணவங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் செக்ஷன் 1 அப்ளை பண்ணிட்டு செக்ஷன் 2 அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த ப்ரொசீஜர்ஸ், செக்ஷன் 2 மட்டும் அப்ளை பண்ணவங்களுக்கு அடுத்த ப்ரொசீஜர் என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். இன்கேஸ் செக்ஷன் 2 நான் எழுதல சார், செக்ஷன் 1ஓட சரி அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ஃபார்மேட்டை மட்டும் மாற்றுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து செக்ஷன் 1 எழுதினவங்க அப்ளை சொன்னவங்க செக்ஷன் 2லையும் அப்ளை பண்ணியிருக்கவங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ். இன்கேஸ் நான் பிஇ பிடெக் அப்ளை பண்ணியிருக்கேன், பேப்பர் 2A 2B அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணி மாற்றி எழுதிக்கலாம். இன்கேஸ் 2A 2B எழுதுறவங்க பேப்பர் 1 எழுதி செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் மொத்தம் 13 லாங்குவேஜஸ் இருக்கும். அதில் இன்கேஸ் மாற்றணும்னா ஆப்பர்ச்சுனிட்டி மாற்றிக்கலாம். ஸ்டேட் ஆஃப் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு என்ஐடிஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கோட்டா அவைலபிலிட்டி இருக்கு. அதனால நீங்க 12th எங்க படிக்கிறீங்களோ அந்த ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து கரெக்டாக கொடுத்துருக்கணும். இன்கேஸ் நம்ம தப்பா கொடுத்துருந்தோம்னா நம்மளுக்கு ஸ்டேட் கோட்டா கண்டிப்பா மிஸ் ஆகி போயிடும். அதனால ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி கோட்டா வந்து கரெக்டாக செக் பண்ணி அனெக்சர்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பற்றி கொடுத்துருங்க. அடுத்தது வந்து எக்ஸாமினேஷன் சிட்டிஸ் ஆஸ் பர் அவைலபிள் ஆப்ஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஒரு இடத்துல எழுதிருப்பீங்க, சடனாக அப்ளை பண்ண பிறகு இன்கேஸ் நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஊரில் போகணும், இல்லாட்டி நம்மளுக்கு நேட்டிவ் அங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆப்ஷன், இது எக்ஸாம் சென்டரை மாற்றணும்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிளாஸ் 10 and 12th ஏதாச்சும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜெண்டர் மாற்றிக்கலாம். கேட்டகரி ரொம்ப 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 முக்கியம். கேட்டகரியை வந்து யாராச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேட்டகரியை வச்சு தான் நம்மளுக்கு ரேங்கிங் ப்ளஸ் சீட் அலாட்மெண்ட் வரப்போகுது. ஓகேவா? நம்மளுக்கு என்னென்ன கேட்டகரி இருக்கு? ஜென்ரல், அடுத்தது வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ், அடுத்தது வந்து ஓபிசி, என்சிஎல், எஸ்சி, எஸ்டி. ஓகேவா? இதில் யார் வருவாங்கன்னா எஸ்சி எஸ்சிஏவும் வருவாங்க. இதில் யார் வருவாங்கன்னா எஸ்டி மட்டும் வருவாங்க.
இந்த ஓபிசி என்சிஎல்ல யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி இந்த 4 கேட்டகரி எதில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசியில் வருவாங்க. சரிங்களா? யாராச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஓபிசி என்சிஎல் யாரும் நிறைய பேர் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் நீங்கள் இன்கேஸ் நாங்கள் ஓபிசி வாங்கிட்டோம் அப்படின்னு யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் போட்டவங்க எல்லாருமே ஓபிசியாக மாற்றிக்கிங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியம். எதுக்குன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜென்ரல் கோட்டாலையும் காம்படேட் பண்ணலாம், ஓபிசிலையும் காம்படேட் பண்ணலாம். இன்கேஸ் ஜென்ரலில் காம்படேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபும் அதிகமாக இருக்கும், சீட்ஸும் கம்மி. அதனால ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் செக்ஷனில் நிறைய பேர் ஓபிசி சரியிட வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஜென்ரல் கோட்டா போட்டவங்களுக்கு நிறைய என்கொயரி வந்துருந்துச்சு. அதனால ஜென்ரல் கோட்டா போட்டுட்டோம் சார்னு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாற்றுறதுக்கு, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாற்றுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட் இஃப் அப்ளிகபிள். இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டகரி மாற்றி போட்டாங்கன்னா அதுக்குரிய ஃபீஸு மாற்றி பே பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நான் பேப்பர் 2A 2B எக்ஸ்ட்ரா எழுதுறேன், இல்லாட்டி பேப்பர் 1 எக்ஸ்ட்ரா எழுதுறேன் அப்படின்னா அதுக்குரிய ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணிக்கலாம்னா பேமெண்ட் அதிகமாக கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? நோட் தி கரெக்ஷன் இன் திஸ் ஃபீல்ட்ஸ் வில் பி applicable only after payment of an additional fee if any. சரிங்களா? ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 6-7 கேட்டகரிஸ்க்கு எந்த பேமெண்ட்டும் இருக்காது. இன்கேஸ் 7th கேட்டகரியில் ஏதாச்சும் நீங்கள் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் மாறுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால இதை ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துங்க. செக்ஷன் 1 அப்ளை பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன்லாம் மாற்றுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஓகே. அடுத்தது யார் யார் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக செக்ஷன் 2 நான் ஃபர்ஸ்ட் செக்ஷனே எழுதலை, தெரியலை, நான் மறந்துட்டேன், பார்க்கல, இல்லை ஃபர்ஸ்ட் செக்ஷன் நான் ஒழுங்காக ப்ரிப்ரேஷன் பண்ணலை, நான் செகண்ட் செக்ஷன் தான் ப்ரிப்ரேஷன் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க டேரெக்டாக இப்போ அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய கரெக்ஷன்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேண்டிடேட்ஸ் நாட் அலோட் டு பி சேஞ்ச். என்னென்ன விஷயம்னா சேஞ்ச் பண்ணுற முடியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், எமர்ஜென்சி கான்டாக்ட், ஃபோட்டோகிராஃப். சரிங்களா? இது 3மே எல்லாமே ரொம்ப முக்கியமானது. இது எல்லாமே சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னா மொபைல் நம்பர் ரீசார்ஜ் பண்ணி வைங்க, மொபைல் நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க, இமெயில் ஐடி பாஸ்வேர்டு மறந்துடாதீங்க. எல்லாமே உங்களோட அட்மிஷன் வரைக்கும் இது செக்யூர்டாக வச்சிருக்கு. அதனால இதை அப்ளை பண்ணாது மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷால் பி அலோட் டு சேஞ்ச் எனி ஒன் ஆஃப் திஸ் ஃபீல்டு. இந்த 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம். ஓகேவா? செக்ஷன் 1 அப்ளை பண்ணவும் முடியாது, செக்ஷன் 2 அப்ளை பண்ணவங்க இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாதர் நேம், மதர் நேமை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, அப்ளை பண்ணியிருப்பீங்க. இன்கேஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய பேர் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி பேர் கொடுத்துட்டோம், பேருக்கு பின்னாடி அப்பா பேர் சேர்த்து போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 10th மார்க் ஷீட்டில் ஒரு மாதிரி இருக்குது, இந்த ஆதார் கார்டில் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்கள் கேண்டிடேட் நேமை மாற்றிக்கிற மாதிரி பார்த்துக்கு. புரியுதுங்களா? எங்களோட ரெக்வஸ்ட் உங்களோட 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி ஆதார் கார்டில் இருக்க மாதிரி இருக்கக்கூடாது, 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி உங்கள் நேம் இருக்கணும். யாராச்சும் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மாற்றிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இது கரெக்டாக மாற்றிக்க பார்த்துக்கு. சரிங்களா? ஓகே. அடுத்தது அவன் சொல்லிக்கிறது கேண்டிடேட் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் ஆட் ஆல் தி ஃபாலோயிங் ஃபீல்ட்ஸ். இதெல்லாம் மாற்றுறதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப் டு 8th வரைக்கும். என்னென்னா பார்த்தீங்கன்னா பர்சன் நம்ம செக்ஷன் 1ல் பார்த்துருந்தோம்ல, அவங்களுக்கே அதே மாதிரி தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஸ்டேட் ஆஃப் கோட் எலிஜிபிலிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கேட்டகரி, சப் கேட்டகரி பிடபிள்யூடியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா கொடுக்குறது, சிக்னேச்சர், பேப்பர். சரிங்களா? சிக்னேச்சர் ஏதாவது தப்பாக அப்லோட் போயிட்டாங்கன்னா இந்த பேப்பர்லாம் கரெக்ஷன்லாம் எல்லாருமே எல்லா சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு 4 தப்பு இருக்குது, 3 தப்பு இருக்குன்னா எல்லாமே மாற்றிக்கலாம். அடுத்தது கேண்டிடேட்ஸ் ஷால் பி அலோட் டு சேஞ்ச் தி ஃபாலோயிங் பேஸ்ட் ஆன் தர் பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா. சரிங்களா? பெர்மனன்ட் அண்ட் ப்ரெசன்ட் அட்ரஸஸ், எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன், மீடியம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன். இன்கேஸ் ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்னு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சென்டர்.
ஓகேவா? அதே மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் தெலுங்குன்னு கொடுத்தாங்கன்னா தெலுங்கு கொஸ்டின் பேப்பர் எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே தான் சென்டர்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ரஸை மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அடுத்து எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல வராங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து தமிழ்னு போடுறாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியம் கொடுக்குறாங்கன்னா தமிழ் மீடியத்தில் எந்தெந்த சென்டர்ஸ் இருக்கும் அவைலபிலிட்டி இருக்கோ அதில் மட்டும் தான் நம்ம எழுதலாம். ஒரு எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் கொடுத்தாங்கன்னா எங்கே எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சென்டர்ஸ்லையும் எழுதலாம். அவைலபிலிட்டி சென்டர்ஸ்லையும் எழுதலாம், பாண்டிச்சேரியில் எழுதலாம், ப்ளஸ் அந்தமான் நிக்கோபாரில் எழுதலாம். தமிழ்னு கொடுத்தா இந்த சென்டர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். அதில் என்னென்ன சென்டர்ஸ் இருக்கோ எந்தெந்த ஊரில் இருக்கோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். அதுமாதிரி எக்ஸாமினேஷன் சிட்டி செலெக்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா எல்லாருக்கும்? அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். அதனால எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பண்ணுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் எங்களோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கேட்டகரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ், என்சிஎல், அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, இந்த 4 கேட்டகரி இருக்கவங்க ஓபிசி என்சிஎல் தான் வருவீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல்னு போட்டிருக்காங்க, அந்த ஜென்ரல் வராது. அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. கேர்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் ப்ளஸ் உங்களோட ரேங்கிங் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சீட் அலாட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் இதில் எந்த ஒரு நெக்லெக்ஷன் பண்ணாமல் சீக்கிரம் நல்லபடியாக பண்ண பாருங்கள். 1 செகண்ட் நீங்கள் எல்லாத்தையும் ஒரு ஃபைலையும் வெரிஃபை பண்ணிங்க. இன்கேஸ் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி தான் சப்மிட் கொடுக்கலாம், 2-3 வாட்டி எடிட் பண்ண முடியாது, மாற்ற முடியாது. அதனால ஒரு டைம் பண்ணுறதும் கரெக்டாக பண்ணுங்க. எல்லாமே நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு ஒரு கை வைங்க. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி ஜெய் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கரெக்ஷன் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிட வேணாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரை அப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ.